வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 10/6/2024 கெஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் தெரியும் கேஎல் வின்னிங் டிப்ஸு 3 PM. ஸோ ட்ரா நம்பர் வின்வின் ட்ரா நம்பர் 773 திங்கக்கிழமை என்ன கெஸிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸோ 9ஓட ரிவ்யூ சொல்லணும்னா ஸோ 70% தாங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ நல்லா கவனிச்சா தெரியும். ஆல் போர்ட் 2 டிஜிட்டு 84 சொன்னேன், அது பார்த்தா 34 பாஸ் ஆகும். ஆல் போர்டு 2 டிஜிட் அதில் 24 சொன்னேன், 74. ஸோ இது ரெண்டுமே நம்ம பவரில் மறந்துட்டோம். ஸோ வின்னிங் ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு 734. ஒரு நபர் வந்து சொல்லியிருந்தார் 534 வரும்னு சொல்லியிருந்தார். ஒரு அருமையான கெஸ்ஸிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல கெஸ்ஸிங்ஸ் இருக்கிற கமெண்ட்ஸும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ சி போர்டு பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது 4 அப்புறம் தான் 5. ஸோ இது 2 தான் ஆப்ஷன் சொன்னேன். அதேமாதிரி 4 பாஸ் ஆனிச்சு. ஸோ மீது ரெண்டுமே பவரில் போயிடுச்சு ஆல் போர்டில் எடுக்கும்போது. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் நான் எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சிருக்க பாயிண்ட்ஸை, இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குது, எந்த பாயிண்ட்டு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லா பாயிண்ட்டும் எடுத்து கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் பாயிண்ட்ஸு குறைஞ்சி நீட்டாக இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி டெய்லி சாட்டில் ஏபிசி 3 நம்பரு, வீக்லி சாட்டில் XYZ ABC. ஸோ 3மே எழுதியிருக்கேன். ஸோ இது 3மே தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து நம்ம எந்த பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் கவனிச்சினா புரியும். ஸோ ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு டெய்லி சாட்டோட கெஸ்ஸிங். டெய்லி சாட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 அடுத்து 4 இதுக்கு பவரு, 6 அதுக்கு பவரு. சரி வச்சிங்களா. இப்போ 9க்கு 4. ஸோ இதுக்கு இது. ஸோ ஆட்டம் முடிஞ்சுது. இப்போ 5 காமன் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. அப்படி எடுத்துகிட்டா இப்போ என்ன ஆகுனா 2 அடித்தான், 2க்கு பவரு 7. இப்போ 9 இருக்குது, 9 பவரு ஸோ 4. ஸோ ஏ போர்டில் 4 அப்படிங்கிற ஆப்ஷன் வருமா. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக பக்கத்தில் வச்சான், 5 காமனாக பிரித்து 5க்கு பவர் உள்ளே வச்சுக்கிட்டான். அல்லது 5 அப்புறம் 2க்கு ஒரு நாள் கழித்து பவரு, 9க்கு ஒரு நாள் கழித்து பவர் வரலாம். ஸோ அப்படிங்கும்போது 4 ஏ போர்டில் வரத்தான வாய்ப்பு இருக்கா பாருங்கள். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பி போர்டில் பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிங்க புரியும். 5 ஒரு நாள் கழிச்சு 6, ஒரு நாள் கழிச்சு 7. ஸோ இப்போ அடுத்தது 0க்கு அப்புறம் 1, 3க்கு அப்புறம் 4. ஸோ 4. 0க்கு அப்புறம் 1, 3க்கு அப்புறம் 4. ஸோ 4 அப்படின்னு ஒரு கான்செப்டை கொடுக்குறேன். அடுத்தது இன்னொன்று என்னென்னா இந்த 8 5 0, இந்த 8 5 8 5 5 8 5 0 வரணும் வந்துருச்சு. இப்போ இந்த கான்செப்டை 5க்கு 0, 4க்கு 9. ஸோ சி போர்டு 9. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். 5க்கு 0, 4க்கு 9. ஸோ இது ஒரு நாள் விட்டு ஜம்ப்பு, இது பக்கத்தில். ஸோ 4 4 9 அப்படிங்கிற ஒரு கான்செப்டை காட்டுறேன். ஓகேங்களா. சரி ஓகே. இது இந்த டெய்லி சாட்டில் வர கெஸ்ஸிங். சரி இந்த கான்செப்ட் இருக்கும்போது அடுத்தது வீக்லி சாட்டோட கெஸ்ஸிங் பார்க்கணும். பார்த்தீங்களா. வீக்லி சாட்டில் என்ன கெஸ்ஸிங் இருக்குது, அதோட மிங்கிள் பண்ணால் என்ன கிடைக்குங்கிறதான் ஆட்டம். சரி வீக்லி சாட்டில் என்ன இருக்குது. XYZ ABC. ஓகேங்களா. இதில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 772. நல்லா கவனித்து பாருங்கள். 772. இதில் என்ன சொல்ல போகிறோன்னா இந்த 7 இதுக்கு இந்த 7. இப்போ இந்த 2 பவர் ஆடுவான்னு நினச்சேன், ஆடல. ஆனால் இங்கே 6 ஆடி இருக்கான். இந்த 6க்கான ஆட்டம் என்னவாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கணும். 772 7 7 2க்கு பதிலாக 6. இந்த 6க்கான ஆட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ XYயில் பாருங்கள் 61 இருக்கும். அப்போ இதுவோ அல்லது இதுவோ 2ல் ஏதோ ஒன்றா இருக்கணும். ஓகேங்களா. அப்படின்னு இருந்தால் இப்போ அதே கான்செப்ட் தான் வரேன். 244. ஸோ 244. இப்போ அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த 4க்கு அப்புறம் ஆடுற ஆட்டம் என்ன, அதுதான் கான்செப்ட். அப்போ இங்கே 83. ஸோ இங்கே 61 எப்படி இங்கே 6க்கு 6 அல்லது 1க்கு போகிற இருக்கலாம். அப்படின்னா 8க்கு 8 புரியுங்களா. 8க்கு 8 அல்லது இந்த 3க்கு போகிறோம் 8. ஸோ எப்படி பார்த்தாலும் 8 தான். புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. இங்கே 6க்கு 6, 1க்கு போகிற 6. இங்கே 244 24. 8க்கு 8 இருக்கலாம், 3க்கு போகிற இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் 2 ஒன்று தான். அப்போ ஏ போர்டில் அப்போ 8 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இன்னொன்று கொடுக்குறேன். சரி இது இல்லாமல் சி போர்டில் இன்னொரு ஆட்டம் இருக்குது. நல்லா பாருங்கள். இந்த 5க்கு 5 ஆடி இருப்பான்,
அடுத்து 1 2 3 4 நாள் கழித்து 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 0க்கு 0 ஆடி இருப்பான். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் இப்போ நான் சொல்கிற போராட்ட பாருங்கள். 3க்கு பவரு 1 2 3 நாள் கழித்து 4ஆம் நாள் 3க்கு பவர்னா 8. அப்போ சி போர்டு 8 அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டுறேன். ஓகேங்களா, இது ஒரு பக்கம். அடுத்தது காமனாக நம்ம யோசிக்கணும் 4 5 6. ஸோ 6ங்கிறது ரொம்ப நல்லா பெண்டிங்கில் இருக்கிற ஆட்டம். ஸோ அப்போ 6. ஓகேங்களா, பி போர்டில் 4, அது இல்லாமல் ஏ போர்டு அதே பி போர்டில் 4, பி போர்டில் 4 மட்டும், சி 9 8 6, ஏ போர்டில் 4 அண்டு 8. இந்த மாதிரி கான்செப்டை எடுத்திருக்கேன். இந்த கான்செப்டில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நிதானமாடுங்க. ஸோ அப்படின்னா இன்றைக்கி ஆல் போர்டு சிங்கிள், ஆல் போர்டில் சிங்கிள் என்ன ஆடலாம் அப்படின்னு கான்செப்ட் எடுத்திங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஒரு திரும்பவும் பார்த்திங்கன்னா 8 அண்டு 6. ஸோ 4 எப்படி பார்த்தா சுற்றுறதுனால 4 காமனாக இருக்கும். ஸோ 4 நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா, 2 டிஜிட் என்ன ஆடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 46 84 86. ஓகேங்களா, இந்த மாதிரி கான்செப்டில் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா 48 49. ஸோ இந்த மாதிரி 6 நம்பர் ஆல் போர்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா, 3 டிஜிட்டில் என்ன ஆடலாம்? 3 டிஜிட்டில் ஏ போர்டில் 4 அண்டு 8, பி போர்டில் 4ங்கிற ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதை விட வேறு கெஸ்ஸிங் உங்களோட ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்க, நான் வேணான்னு சொல்ல. ஓகேங்களா, ஸோ சப்போர்ட்டில் இன்னொன்று 7 இருக்குது, மறந்துட்டேன். அப்புறம் 7 7 7. ஸோ 7ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 47 87. ஓகேங்களா, அடுத்தது சி போர்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 9 இருக்குது. ஏன்னா இந்த ஜம்பிங்கில் 9ன்னா 9 வச்சுக்கிங்க. அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா 8 நான் கிராஸ் சொல்லியிருக்கேன், 478 878. ஓகேங்களா, இந்த கான்செப்டை இப்படி உருவாக்கியிருக்கேன். இது இல்லாமல் அதே பார்த்திங்கன்னா சென்டர் போர்டில் 4 ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்கக்கூடாது. ஸோ அந்த 4ஐயும் மறக்காமல் ஆடணும். அப்போ பி போர்டில் 4 சப்போர்ட்டு, சி போர்டில் 9 8ன்னா 6 இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். அதனால் யோசிச்சானுங்க 4 5 6 ஷார்ட்டாக முடித்தாலும் முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப கவனமாக எடுங்க. ஸோ மிக மிக முக்கியம், தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துடுங்க, எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து ஏமாற வேண்டாம். ஓகேங்களா, ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.